இந்த அஞ்சான் படத்துக்காக மீம்ஸ்ல பண்ணதை விட வேற ஏதாவது இருக்கா? நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் சமீபத்தில் பார்ப்பேன். ரொம்ப கெட்ட வார்த்தையில நம்ம பேர் திட்டுவாங்க. இன்னும் புதுசா அதை கெட்ட வார்த்தை சொல்ல போறாங்களா என்ன? ஆச்சினை 500 மற்றும் 700 ml உடன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி மற்றும் ஸ்பூன் இலவசம். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். சாப்பிட கூட காசு இருக்காது. அங்க இட்லி சுட சுட சுடுற இட்லியில கடனுக்கு கொடுக்குற ஒரு அம்மா. அந்த பெட்டி கடையில் ஆரம்பிச்சு தேவர் மெஸ்லேருந்து சரவணம் பவன்லேருந்து அந்த ஏரியா இருக்கிற எல்லா கடையிலும் எனக்கு கடன் இருக்கும். ஒரே செக்கா நான் 25 crores 30 கோடியோ 40 கோடியோ பார்த்தப்பையும் இந்த அஞ்சான் படத்துக்காக மீம்ஸ்ல பண்ணதை விட வேற ஏதாவது இருக்கா? நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் சமீபத்தில் பார்ப்பேன். ரொம்ப கெட்ட வார்த்தையில நம்ம பேர் திட்டுவாங்க. இன்னும் புதுசாக அதை கெட்ட வார்த்தை சொல்ல போறாங்களா என்ன? இன்னும் சரியான ஒரு படம் விஷால்லாம் சொல்லுவான், என்கிட்ட ஒரு டேட் டிக்கெட் படம் பண்ணலாம்ல கம்பெனிக்கு. இவ்வளோ பெரிய ஹிட்ல இருக்கும்போது வெற்றிமாறன் இந்த மாதிரிக்காக நான் பேசுவேனான்னு எனக்கு தெரியல. அதுக்காக அட்வான்ஸ் கூட எனக்கு வந்து கொடுக்க போனா கூட வாங்க மாட்டேன். நல்ல ஒரு சாக்கடையில் சிரிச்ச மாதிரி கிடக்கிற ஒரு நாய். ரஜினி சாருக்கு கூட ஒரு கதை சொல்லியிருக்கேன். என்ன சார் இப்படி பண்ணியிருக்கீங்க? செகண்ட் ஹாஃப் வந்து என்ன மேக்கிங், சர்வசாதாரணமா இவ்வளவு ஒரு படத்தை ஈஸியாக. லியோ ரிலீஸுக்கு முன்னாடியே சீன் பை சீன் டைலாக் எனக்கு தெரியும். அடுத்தவர் பண்ணக்கூடிய கதையும் எனக்கு தெரியும். லியோவில் ஸ்கிரிப்டாக சின்ன சின்ன குறைகள் இருந்துச்சு. அதை நான் அவர்கிட்ட கதை கேட்கும்போது சொல்லியிருக்கேன். நியூ ஏஜ் டிரெக்டர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் சாரும் லோகேஷ் 2 பேர் இருக்காங்க. அண்ட் லோகேஷ் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்க்கு நீங்கள் ஒரு சீன் சொன்னீங்க, என் லைஃப்பில் இப்படி நடக்கும், எத்தனை சண்டை இருக்குன்னு நான் கேட்டுட்டு போவேன்னு. சிம்லராக அவர் ஒன்று சொல்லியிருக்காரு, எத்தனை சண்டை இருக்குன்னு நான் கேட்டுட்டு போயிட்டு ஒவ்வொன்றும் முடிய நான் விரல் விட்டு அதை கவுண்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு. ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது வந்து அப்படியே ரிலேட் பண்ணி பார்க்க முடியுது. நீங்களும் அதனால தான் ஆக்ஷனை அவ்வளோ அழகாக எடுக்க முடிஞ்சுது. அண்ட் அவரும் ஆக்ஷனை ஒரு மாதிரி எடுத்துகிட்டு இருக்காரு அவருக்கு பிடிச்ச வகையில். அந்த விதத்தில் சார் நீங்கள் லோகேஷ் அவரோட ஆக்ஷன் ஃபிலிம்ஸை எப்படி பார்க்குறீங்க? லியோ ரிலீஸுக்கு முன்னாடியே சீன் பை சீன் டைலாக் எனக்கு தெரியும். ரியலி சார்? என் கூட எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவார். அடுத்தவர் பண்ணக்கூடிய கதையும் எனக்கு தெரியும். ரஜினி சார் படம் ரொம்ப உண்மையாக சொல்லுவாங்க. வந்து எப்படி சார் இருக்குது உங்கள்கிட்ட சொல்லி பார்க்கும்போது எனக்கு ஃப்ளோவாக இருக்குது, நல்லா இருக்குது சார், சொல்லணும் போல தோணுது சார் பாரு. நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கேட்டுட்டு எனக்கு என்ன தோணுதோ சொல்லுவேன். லியோலெல்லாம் எனக்கு தோணுதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஓகே, படம் ரிலீஸ் ஆகி என்ன நினச்சனோ அதை 100% ஜெனுவனாக சொல்ல முடியும். அவங்க தப்பாக நினைக்கிறாங்க சரியாக நினைக்கிறாங்க கவலையே இல்லை, உண்மையாக நானும் சொல்லிடுவேன். வந்து அந்த மாதிரி அவரும் கேட்டுப்பாங்க. எனக்கு சமீபத்தில் வந்த டேரக்டர்ஸில் விக்ரமெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம். அவருடைய கைதி ரொம்ப பிடிச்ச எனக்கு வந்து அற்புதமான ஒரு படம். லியோவில் ஸ்கிரிப்டாக சின்ன குறைகள் இருந்துச்சு. அதை தாண்டியும் இந்த படம் இவரை கலெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த ஆக்ஷன் மூடு படம் மொத்தமும் இருக்குது. இது வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு வகையில் தப்பு பண்ணாதுன்னு தோணுச்சு. ஸ்கிரிப்டாக சில குறைபாடுகள் இருக்குது. அதை நான் அவர்கிட்ட கதை கேட்கும்போது சொல்லியிருக்கேன், படம் பார்த்துன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அடுத்த படத்தில் அவர் கரெக்ட் பண்ணிடுவார். அது அவருக்கு தெரியும். அவருடைய லைஃப்பெல்லாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. அவர் ரொம்ப இன்னொரு 18 வருஷம் கழிச்சு நீங்கள் அவர்கிட்ட இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருப்பீங்க, ஏதோ படத்தை பற்றியோ அப்போ எடுக்கிற படத்தை பற்றியோ. அந்தளவுக்கு அவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. அதுமாதிரி கார்த்திக் சுப்புராஜ் இன்றைக்கி வந்து இந்த படம் 2வது பார்ட்டு வந்து ஜிகிர்தண்டா பார்த்துட்டு நான் மிரண்டேன். என்ன ஒரு மேக்கர். லாரன்ஸ் எல்லாம் லைஃப்பில் எப்படி ஒன்று காட்ட முடியுமா? எஸ்.ஏ. சூர்யாவை செகண்ட் ஹாஃப் வந்து என்ன மேக்கிங், அதை பற்றிலாம் பேசவே இல்லை. அவர்லாம் சர்வசாதாரணமாக இவ்வளோ ஒரு படத்தை ஈஸியாக எடுத்துட்டாங்க. உண்மையிலேயே மிகப்பெரிய டைரக்டர் கார்த்திக் சுப்புராஜ். எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர். எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் ரொம்ப முக்கியமானவங்க, தனித்துவப்படுத்து. ஆமாம் 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 சார். அண்ட் சார் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கும்போது நான் எதுக்காக என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இப்போது ரொம்ப தனியாக இருக்கும் போது, அலோனாக இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து சந்தோஷம் துக்கம் 2க்குமே வந்து வித்தியாசமே தெரியாது உங்களுக்கு. ஏன்னா வந்து யாருமே இல்லை கூடங்கும்போது எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்க போகிறோம் நம்ம. பட் ஆனால் வந்து கூட ஒரு கூட்டம் இருக்கும்போது டவுன் டைம்ஸில் லைக் உங்களோட சர்க்கிளில் இருந்து என்ன மாதிரி உங்களுக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான சப்போர்ட்னு எதை சொல்கிறீங்க சார்? இப்போ கொஞ்சம் முன்னாடி வெற்றிமாறன் பற்றி விட சொன்னாங்க. ஆமாம், யா. என்னென்னா இந்த டவுனு வெற்றி தோல்வி இதெல்லாம் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான். எனக்கு இல்லை. உண்மையிலே பர்சனலாக சொல்கிறேன், என் லைஃப்பில் அப்படி ஒரு அம்சம் நான் நினச்சி கூட பார்த்ததே இல்லை. எப்பயுமே ஒரே மாதிரி சந்தோஷம்தான். 2 நாளைக்கு முன்னாடி பிரபுசலம் சார் ஃபோன் பண்ணார். ரொம்ப அழகாக ஒரு வேர்டு சொன்னார். அந்த மாதிரி ஆள் தான் நானும். சார் காலையில் பறவை பறக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக பறக்குது சார். நம்ம மனிதர்களிருந்து கற்றுக்கவே முடியாது சார், பறவைகிட்ட கற்றுக்க முடியும். அதுக்கு என்ன எங்கே இருக்குது எதாவது தெரியுமா? எவ்வளோ சுதந்திரமாக போகுது.
அந்த பறவைகள்லேருந்து நம்ம எவ்வளோ கற்றுக்கலாம் சார்னு சொன்னார். நிஜமாக நானும் அந்த மாதிரி ஒரு ஆள் தான். இன்றைக்கும் என் படம் ரிலீஸ் ஆகிறப்போ அது எவ்வளோ பெரிய படமோ, நான் வீட்டை விட்டு கிளம்பி ஷோ பார்க்க போகிறப்போ இந்த டகடகடகன்னு எல்லா ஷாட்டுமே சென்னைக்கு வந்தப்போ இருந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஞாபகத்தில் வரும். வந்தப்போ எங்கே இருந்தோம், ரோஹிணி ராகினி தேட்டர் பக்கத்தில் குடியிருந்தோம். ஒரு 8 கட்டு ரூமும். காலைல எந்திரிச்சா சாப்பிட்ற கூட காசு இருக்காது. அந்த சின்ன கிணத்து பக்கத்தில் குளிக்கணும். 15-20 வீடு பக்கத்தில் இருக்கும்போது அங்கே இட்லி சுட சுட சுடுற இட்லியில் கடனுக்கு கொடுக்குற ஒரு அம்மா. 1/4 கிலோ தக்காளி வாங்க கூட காசு இருக்காது. அடுப்பு பற்ற வைக்கும் போதே வந்து மண்ணெண்ணெய் இல்லாமல் நின்றும். எது வேணுமா கடன் வாங்க முடியும், மண்ணெண்ணெய்லாம் கடன் வாங்கிக்க முடியாது. யார் யாரோ நம்மளுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த ரூம்லேயும் உட்காந்து கதை பேசியிருப்போம். அந்த படம் வருமா வராத கூட தெரியாது. எவ்வளவோ நண்பர்கள் தேடி தேடி வந்து கொடுப்பாங்க. நம்மளும் தேடி தேடி போய் அவங்ககிட்ட போய் வாங்கிப்போம். அது வந்து ஒரே செக்காக நான் 25 crores 30 கோடியோ 40 கோடியோ பார்த்தப்பையும் ஒன்று தான். ஏதோ ஒரு நண்பன்கிட்ட தேடி போய் கையில் எவ்வளோ வாங்கி செலவு பண்ணதும் ஒன்று தான். அந்த பெட்டிக்கடையில் ஆரம்பித்து தேவர் மெஸ்லேருந்து சரவணம் பவன்லேருந்து அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா கடையிலும் எனக்கு கடன் இருக்கும். ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு வந்தேன்னா எல்லா கடனையும் தீர்ப்பேன். அது பெரிய எல்லாரும் நம்மகிட்ட திருப்பி கூட எதிர்பார்க்க கூட மாட்டாங்க. என்னை பார்த்தா கடன் கொடுப்பாங்க. என் ரூமுக்கு தேடி வர யாராக வந்தாலும் அவங்களுக்காக ஆப்போசிட் ரூமில் போய் எங்கேயோ போய் வாங்கி செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்தி சந்தோஷமாக இருக்கிற காலகட்டம். நத்திங், சைபர் தான் மாறுது. சந்தோஷங்கிறது ஒன்று தான். அப்பயும் நல்ல நண்பர்கள், நல்ல சர்க்கிள் எல்லாமே இருந்துச்சு. இன்றைக்கி மணி சார் வீட்டில் போயிட்டு பொன்னியின் செல்வன் சக்ஸஸுக்காக நாங்கள் எல்லாம் போய் உட்காந்தப்போ எங்கேயோ மஞ்சம் கொண்ட தென்றலுக்கு அந்த சாங்கு கேட்ட நாங்கள் அதே வீட்டில் கார்த்தி பாட லைவாக ஒரு இது வச்சு பாடும்போது, மணி சார் எங்கேயோ ஊரில் படம் பார்த்துட்டு வந்தோம், அந்த வீட்டில் உட்காந்து இது எப்படி சார் கம்போஸ் பண்ணது சொல்லி வெற்றிமாறன் அவர்கிட்ட கேட்க அவர் பதில் சொல்ல, இதுக்குள்ளே இந்த சர்க்கிள்குள்ளே நம்ம வந்துட்டோம்ல, இந்த மாய உலகம் மாதிரி தள்ளி நின்று பார்த்த இந்த பெரிய உலகத்துக்குள்ளே நம்ம வந்தாச்சு, அதுக்குள்ளே இருக்கோம். இதுதான், இதை விட வேறு என்ன வேணும்? திரும்ப திரும்ப இதே தான், இதே வெற்றி, இந்த தோல்வி, இந்த வாழ்க்கை மொத்தமும் போயிட்டு தான் இருக்க போகுது. அதனால் எனக்கு வந்து எந்த பயம் இல்லை, எந்த ஈகோ இல்லை. வந்து புதுசாக வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் சமீபத்தில் பார்ப்பேன். ரொம்ப கெட்ட வார்த்தையில் நான் பேர் திட்டுவாங்க. எதை குறித்து பேசும்போது பார்த்தா உள்ள கமெண்ட்ஸில் இன்னும் புதுசாக அதை கெட்ட வார்த்தை சொல்ல போகிறாங்களா என்ன? சமீபத்தில் நான் ஒரு ட்விட் பண்ணேன். அப்போ வந்து என் ஃப்ரெண்ட் அசிஸ்டன்ட் சொன்னால், சார் இல்லை சார், இன்னும் கொஞ்சம் கூட கிளியராக வேண்டிய நிறைய இருக்குது, திட்ட போகிறாங்க சார் யாராவது அப்படின்னா. நான் சொன்னேன், நான் கண்ணில் பார்த்த வரைக்கும் கிளியராக தெரியுது ஒரு சில விஷயம். என்ன புதுசாக எதாவது திட்டிட போகிறாங்களா? புது வார்த்தை எதாவது இருக்கா? நம்ம கேட்காதது எதாவது இருக்கா? இந்த உலகத்தில் இன்னுமே திட்டுறதுக்கு புது வார்த்தையெல்லாம் கிடையாது. அவன் அப்படியே தான் இருப்பான். அதை பற்றி யோசிக்க வேணாம். நம்ம பாசிட்டிவாக நம்ம கண்ணில் பார்த்து போடலாம், தப்பு இல்லைன்னு நான் போட்டேன். இந்த மாதிரி என்னை விட ஒரு ஆளை வந்து இந்த சோசியல் மீடியாவில் என்னை திட்டினதை விட பெருசாக எதாவது இருக்கா? என்னை வச்சு அவங்க வந்து மொத வந்து இந்த அஞ்சான் படத்துக்காக மீம்ஸில் பண்ணதை விட வேறு ஏதாவது இருக்கா? உதாரணமே நான் தானே ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து நம்ம கடந்து போயிட்டே இருக்கணும். எங்கேயுமே தேங்கி நிற்கக்கூடாது. நம்ம பார்க்க வேண்டியது வேலை. இன்னும் சரியான ஒரு படம், அது வந்து அடுத்த படமாக இருக்கலாம், அதுக்கு அடுத்த படமாக இருக்கலாம், அதுக்கான முயற்சியில் இருந்துகிட்டே இருக்கும். 18 வருஷம் கழிச்சும் எனர்ஜியோடு இப்போ நம்ம பேச முடியுது. இவ்வளோ கோவிட்டுக்கு பிறகும் தனியாக ஒரு வெற்றி கிடையாது, உயிரோடு இருக்கிறதே வெற்றின்னு சொல்லுவேன் ஒரு சிலருக்கலாம். தொடர்ந்து வேலை செய்யலாம், நல்ல விஷயங்களை ரசிக்கலாம், அந்த அந்த மூடில் இருக்கோம். இன்றைக்கும் அந்த உயிர் துடிப்போடு இருக்கோங்கிறது மட்டும்தான் நிச்சயம். அதனால் நிறையவும் வந்து ஊரில் நான் சொல்லுவேன், நான் எவ்வளவு உயரத்துலேருந்து விழுந்தாலும் முதல்ல இருந்த இடத்த விட கம்மி தான். அதனால் அதுக்கெல்லாம் பயப்படவே தேவையில்லை. வீடு ஆஃபீஸ்லாம் ஊர்லேருந்து வந்தப்போ நம்ம எடுத்து வரலன்னு சொல்லுவேன். நம்ம அந்த மனநிலையில் இருக்கோன்னா அதான் பல ஆயிரம் கோடிக்கு சமம். அதுதான் நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். அதனால் நான் எதுக்குமே வந்து பயந்ததும் கிடையாது. இது வரைக்கும் அப்படி தான் நான் இருக்கேன். ஏதோ ஒரு நல்ல ஒரு மெடிடேஷன் நம்ம எனக்குள்ளே இருக்குது, நல்ல குருமார்கள் இருக்காங்க. அதனால் வந்து எனக்கு எல்லாத்தையும் நான் சமமாக ஒரு பேலன்ஸிங்காக அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு தகுதி எனக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். விஷால்லாம் சொல்லுவான், ஏன்டா நான் நல்லா இருக்கேன், இப்போது என்கிட்ட ஒரு டேட் டிக்கெட் படம் பண்ணலாம்ல கம்பெனிக்கு, பல தடவை சொல்லியிருக்காங்க. அதுக்காக இம்மீடியட்டாக அதை பயன்படுத்திட்டு எப்படா தரேன்னு சொல்லி கேட்குற ஆள் கிடையாது. சரியாக அமைஞ்சு வரும்போது பண்ணுவோன்னு நினைப்பேன். நீ யூஸ் பண்ணிக்கவே மாட்டேங்கிற, எப்போனா கேட்கலாம்ல அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது எனக்கு போதும், எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, அது சொல்லுவேன். அந்த மாதிரி தானாக ஃபோன் பண்ணி படம் பண்ணுறேன்னு சொல்கிற ஒரு வெற்றிமாறன், படம் பண்ணுற எப்போ இருந்தாலும் சொல்கிற விஷால், இவங்க இருக்க வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது? இன்னும் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு நல்ல விஷயங்கள். இன்னும் பாசிட்டிவாக நான் உலகம் மொத்தம், நான் இந்த மொத்த உலகத்தையும் நான் வந்து நான் லைஃப்பில் வந்து நெகட்டிவாக நான் பார்க்கவே மாட்டேன். நல்ல ஒரு சாக்கடையில் சகதியில் அப்படியே சிரிச்ச மாதிரி கிடக்கிற ஒரு நாய், அது பற்கள் தெரியுது, சூரிய வெளிச்சம் பட்டு இயேசுநாதரும் ஒரு சிஷியர்களும் வர்றாங்க. மற்றவங்க கண்ணுக்கு அது எப்படியோ, அவர் சொல்கிறாரு அது வந்து அந்த சூரிய வெளிச்சம் பட்டு முத்துக்கள் மாதிரி தெரியுதுங்கிறாரு.
அது அவர் கண்ணுக்கு தான் அது தெரியும். அது மாதிரி இந்த உலகத்தை ரெண்டுமே இருக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தான் இந்த உலகம். அதனால் நான் வந்து இதை பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். நானும் முத்து மாதிரி பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன். அப்படி தான் நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஏதோ காட் கிரேஸில் போயிட்டுருக்கேன். உங்களுக்குன்னு டிரெக்டர்ஸ் சர்க்கிள் ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து நிறைய பேரோட வந்து இன்னும் நல்ல ஒரு டச்சில் இருந்து இருக்கீங்க. அதை எப்படி பண்ணுறீங்க? எப்படி அந்த கனெக்ஷனை வந்து ஸ்ட்ரென்த் அதை மெயின்டைன் பண்ணுறீங்க? அண்ட் உங்கள் சர்க்கிள் பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நல்ல படம் யார் எடுத்தாலும் அது நல்ல படமாக வந்துட்டா அது பெரிய டேரக்டர் சின்ன டேரக்டர்னு கிடையாது. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு தோணும். அவங்களோட தொடர்பு இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும். டேரக்டர்ஸு வந்து நல்ல படம் பண்ணிட்டாங்கன்னா வந்து அவங்களோட வந்து பாலாஜி சார், சசி சார்லேருந்து சங்கர் சார், மணி சார், லோகேஷ், வெற்றிமாறன் சார். வெற்றிமாறன்லாம் வந்து எவ்வளவு ஒரு விஷயம் சொல்லணும். வாரியர் நான் மேடையில் பேசுனதை பார்த்துட்டு விழாவுக்கு வர வேண்டியது வர முடியல. மறுநாள் ஃபோன் பண்ணார். உண்மையிலேயே வந்து நான் இந்த மாதிரி வெற்றிமாறன் பொசிஷனில் இருந்தால் நான் அந்த மாதிரி ஃபோன் பண்ணி பேசியிருப்பேனான்னு தெரில. ஒரு வார்த்தை சொன்னார். ஆஃபீஸ் கூப்பிட்டு, நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் படம் பண்ணா உங்களுக்கு பயன்படுமா, நான் உங்களுக்கு பண்ணுறேன்னு கேட்டார். இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய ஹிட்டில் இருக்கும்போது வெற்றிமாறன் இந்த மாதிரிக்காக நான் பேசுவேனான்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் பெரிய வார்த்தை. இன்றைக்கி ரெடியாக இருக்காங்க. அதுக்காக அட்வான்ஸ் கூட வந்து எனக்கு வந்து கொடுக்க போனால் கூட வாங்க மாட்டேன். நான் உங்களுக்கு படம் பண்ணுறேன், அது எப்போன்னு சொல்லுங்கள் அப்படி சொன்னார். இப்படி நம்ம இந்த ஏதாவது சம்பாரிச்சதுன்னு பார்த்தா லைஃப்பில் வந்து இந்த மாதிரியான நல்ல நண்பர்கள் தான். சங்கர் சார் ஒரு 10 நாள் ஆயிடுச்சுன்னா என்னமோ ஒரு வருஷம் ஆன மாதிரி இருக்கும் பேசாமல் இருக்கிறது. அவரும் அப்படி தான். நான் பேச நினைக்கும்போது அவர்கிட்ட கால் வந்துடும். ரொம்ப ரொம்ப உண்மையாக ஆத்மார்த்தமாக வந்து அப்படி இருக்கும். அவருடைய பிரம்மாண்டம், அவருடைய அந்த தகுதி, அவருடைய உயரம் அதை பற்றியெல்லாம் இல்லை. எனக்கு நல்ல நண்பர். நான் என்னை நம்பி எங்கே வேணுமோ வந்துடுவாங்க. நானும் அவர் சொன்னால் என்னென்னமோ செஞ்சுருவேன். அது மாதிரி செல்வமணி சார், நிறைய இண்டஸ்ட்ரியில் இருக்கிற யாரை வேணுமா சொல்லலாம். பாரதிராஜா சார்லேருந்து பாரதிராஜா சார் படம்லாம் எங்கேயோ உட்காந்து நான் படம் பார்த்துட்ருப்பேன். சடனாக வந்து, சார் என்ன சார் இப்படி பண்ணியிருக்கீங்க, ஐயோ என்னையா நேற்று ரிலீஸ் ஆன படத்தை பற்றி மாதிரி பேசுகிற மாதிரி பேசுகிற அப்படிம்பாரு. இந்த மாதிரி பாக்யராஜ் சார் தூரல் போச்சு பார்த்தோன்னா இப்போ படிச்சிருவேன் திடீர்னு 12 மணி ஆனாலும், ஐயோ 12 மணி ஆகுது என்ன எங்கேயா இருக்குன்னு கேட்பாரு. நீங்கள் ஒரு மொழியில் ஷூட்டிங்கில் வந்துட்டு வந்து படம் பார்க்கும்போது எல்லாருமே மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி வந்து கார்த்தி சுப்புராஜ் சார்லேருந்து ஆரம்பிச்சு நாங்கள் ஒரு 12 பேர் கோவிட் டயத்தில் ஒன்று சேர்ந்து முருகதாஸ் எல்லா டேரக்டர்ஸும் வந்து மிஸ்கின்லேருந்து தொடங்கி எல்லாமே ஒன்றா இருந்தோம். சங்கர் சார் தான் அது பிளான் பண்ணியே அவர் தான் சொன்னது இந்த மாதிரி ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு. அது பெரிய பெரிய பிளானில் இருந்துச்சு. கௌதம் வாசுதேவ் மேனன் எல்லாருமே கேட்பாங்க, நீ மட்டும் எல்லாரோடையும் எப்படி உண்டு இப்படி இருக்குன்னு கேட்பாங்க. எனக்கு எல்லாரையும் பிடிக்குது, எல்லார் படமும் பிடிக்குது, எல்லாருக்கும் உங்களையும் பிடிக்குது. ஆமாம் நினைக்கிறேன். அப்படி தான் அப்படி போகுது. அப்படி தான் சார். நீங்கள் வந்து மனசில் ஃப்யூச்சர் ஸ்கிரிப்ட்ஸ் யாருக்காக வச்சுருக்கீங்க அதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா என்ன உருவாக்கியிருக்கீங்க? எல்லாருமே கேட்டாங்க, வெற்றிமாறன் சார் கேட்டார், விஷால் சார் கேட்டார். பட் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன மைண்டில் வச்சுருக்கீங்க? இல்லை இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. 2-3 ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. ரஜினி சாருக்கு கூட ஒரு கதை சொல்லியிருக்கேன். ஓகே சார். அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது. பார்க்கலாம், நம்ம யாரோட பண்ணுறேன்னு எனக்கு இப்போ தெரியல. 2-3 கதை இருக்குது. அதுக்கான ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி வந்து அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும். அதுக்கான வேலையில் இருக்கேன். வெயிட்டிங் சார். ஆமாம், வெயிட்டிங். ஜெயிக்கிறது தோக்கிறதுலாம் இல்லாமல் வந்து நீங்கள் கண்டினியூஸாக படம் பண்ணிகிட்டே இருக்கணுன்றது எங்களோட பெரிய ஆசையும் கூட. நிச்சயமாக அது கண்டிப்பாக எதிர்பார்த்துட்ருக்கோம். ரொம்ப மனசோட எங்கேயோ இருந்துட்டு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்களே, சார் என்ன சார் நீங்கள் எப்போ சார் ஏன் சார் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க, எப்போ சார் அடுத்து உங்கள் படம் வரப்போகுது இன்றைக்கும் கேட்குறாங்க. சார் நான்லாம் ரன்னு பார்க்குறப்ப சார், சண்டைக்கோழி பார்க்குறப்ப சார், வந்து இப்படின்னு ஆனந்தம் பார்க்கும்போது சார், எப்போ சார் மறுபடியும் பையா மாதிரி ஒரு படம்னு கேட்குறாங்க இல்லையா. ஒரு 7-8 செஞ்சால் 4 நல்ல படமாகவும் ரொம்ப பீக்காகவும். ஒரு சிலர் வேட்டையை பற்றி சொல்லுவாங்க. நம்ம அதுக்காக வந்து அஞ்சான்லேயும் நான் அதே மாதிரி வேலை பார்த்தேன். பீமாலே அது மாதிரி தான் ஒர்க் பண்ணேன். சொல்ல போனால் எக்ஸ்ட்ராவாக கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க. 100%. அது வந்து நம்ம கையில் இல்லை. ஒரு சிலர் வந்து அப்படி பீக் போகுது. எல்லா டேரக்டர்ஸுக்கும் அப்படி தான். மணி சாருடைய கேரியரில் பார்த்தாலும், பாரதிராஜாவை பார்த்தாலும், பாக்யராஜ் சார் பார்த்தாலும், எவ்வளோ பெரிய டேரக்டர் இருக்கட்டும், உலகம் மொத்தம் இருக்க எல்லா டேரக்டருக்குமே அது நிகழ தான் செய்யும். அதை தாண்டி அவங்க எவ்வளோ சின்சியராக இருக்காங்க, எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கங்கிறது தான் முக்கியம். அதை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருக்க வேண்டியது தான். பார்க்கலாம். இன்னும் நிறைய பேசுறது இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு தொந்தரவு பண்ண விரும்பல. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு முக்கியமான நாளில் பெகை நியூஸ் கிட்ட நான் என்னுடைய இந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதில்
எனக்கு ரொம்ப சந்தோஷம். மனசோட எங்கேயோ வெயிட் பண்ணுற ஒரு சரியான ஆடியன்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கள ஏமாத்தாத மிக சரியான ஒரு படத்தை நானே என்கிட்டருந்து செய்யணுங்கிற ஆர்வத்தோட தான் நான் வெயிட் பண்ணுறேன். அது அமைஞ்சு வரணும். காட் கிரேஸ் வந்து கூடிய சீக்கிரம் அது நடக்கும்னு நம்புகிறேன். பார்க்கலாம். கண்டிப்பாக நடக்கும் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. Thank you. தேங்க்யூ. ஆச்சினை 500 மற்றும் 700 ml ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி மற்றும் ஸ்பூன் இலவசம். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.